Welcome to my channel Shining Stars. Max NCERT How to find rational numbers between any two numbers. இது part 2. இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? Find rational numbers between 3 and 4. நான் ஆல்ரெடி part 1ல சொன்ன மாதிரி take 3, 4. அதை P by Q ஃபார்மில் எழுதுங்க. 3 by 1, 4 by 1. இப்போ என்ன பண்ணலாம்? Multiply and divide both by the same number. நான் இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ multiply and divide by 5. ஸோ 3 by 1 5ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணால் 15 by 5. 4 by 1 5ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணால் 20 by 5. So 15 by 5, 20 by 5. Between the எத்தனை numbers இருக்கு? 16 by 5, 17 by 5, 18 by 5, 19 by 5. So this is the answer. ஸோ உங்கள் கொஸ்டின் ஃபைண்ட் ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 3 and 4 அது மட்டும் இருந்தால் நீங்கள் இப்படி பண்ணலாம். அட் த சேம் டைம் உங்கள் கொஸ்டின் பேப்பரில் ஃபைண்ட் 3 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 3 and 4 அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆப்ஷன் ஏல என்ன இருக்குது? 5 by 2, 6 by 2, 7 by 2. ஆப்ஷன் பியில் 13 by 4, 14 by 4, 15 by 4. ஆப்ஷன் சியில் 12 by 7, 13 by 7, 14 by 7. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும்போது இங்கே ஆன்சர், அதாவது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா ஆன்சரா, அதில் இருந்தால் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3யும் 4ஐயும் எடுத்துக்கிறோம். அதை P by Q ஃபார்மில் எழுதுகிறோம். 3 by 1, 4 by 1. ஸோ தென் ஆப்ஷனில் தான் நம்ம ஆன்சரே கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் எல்லாமே 2வாக இருக்குது. ஸோ 3 by 1 வந்துட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா, மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணோம்னா 6 by 2. 4 by 1 அதே 2ஆல் இது பண்ணோம்னா 8 by 2. ஸோ 6 by 2, 8 by 2க்கு நடுவில் இருக்க நம்பர் 7 by 2. ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா 5 by 2, 6 by 2, 7 by 2. ஸோ 7 by 2 மட்டும் தான் இருக்குது. 5 by 2, 6 by 2 இல்லாதனால ஆப்ஷன் ஏ இஸ் வராது. அப்புறம் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா எல்லாமே 4, டினாமினேட்டர் 4 இருக்குது. ஸோ 3 by 1 எப்போ 4 வரும்? 4ஆல் மல்டிப்ளை பண்ணும். 12 by 4. இப்போ 4 by 1ஐயும் 4ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணோம்னா 16 by 4. அப்போ என்ன வரும்? ஆன்சர் 13 by 4, 14 by 4, 15 by 4. ஸோ ஆன்சர் பி வந்துட்டு வருது. ஸோ சியும் செக் பண்ணிடுவோமே. ஸோ 7ஆல் அங்கே வந்து டினாமினேட்டர் இருக்கிறதுனால 3 by 1 7ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம். ஸோ 21 by 7, 4 by 1 அதே 7, 28 by 7. ஸோ 21, 28 அதுக்கு நடுவில் இருக்கப்போ 22 by 7, 23 by 7, 24 by 7, 25 by 7, 26 by 7, 27 by 7. So option C யும் வரல. So option B is the correct answer. Thank you for watching. Like, share and subscribe.